அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீட்டுத் தரக் கோரி மூவரின் மனைவிகள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி, முருகன் மற்றும் வானகிரி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஆகிய மூவரும் கடந்த 2009ஆம் ஆண்டு மீன்பிடி தொழிலுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்றுள்ளனர். 3 நாட்கள் கடந்தும் அவர்களிடம் இருந்து எந்தவித தகவலும் வராத நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் 3 குடும்பத்திற்கும் தலா 1000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். அதுகுறித்து குடும்பத்தினர் விசாரித்த போது மீனவர்கள் மூவரும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றுள்ளதாகவும் 15 நாட்களில் கரை திரும்பி விடுவார்கள் எனவும் படகின் உரிமையாளர் சூர்யா என்பவர் தெரிவித்ததாக கூறியுள்ளார். ஆனால் 1 மாதம் கடந்தும் 3 மீனவர்களும் வீடு வந்து சேராததால் இதுகுறித்து அப்பொழுதே பூம்புகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் பணம் கொடுத்த நபரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து படகின் உரிமையாளர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த சூர்யா என்பவரையும் பூம்புகார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அப்போது நடைபெற்ற விசாரணையில் மீனவர்கள் மூவரும் மீன்பிடிக்கச் சென்றது சூர்யாவின் படகில்தான் என்பதும், ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள், படகு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதனையடுத்து படகின் உரிமையாளர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த சூர்யா என்பவரையும் பூம்புகார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அப்போது நடைபெற்ற விசாரணையில் மீனவர்கள் மூவரும் மீன்பிடிக்க சென்றது சூர்யாவின் படகில்தான் என்பதும், ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள், படகு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியவில்லை. இதனால் சூர்யா அப்போது விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் மனைவி தனலட்சுமி, சுமதி, மாலதி ஆகியோர் கடந்த 15 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மீன்வளத்துறை என பலமுறை மனு அளித்தும் மேற்கொண்ட 3 மீனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியாமல் உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இன்றும் மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு வந்த 3 பெண்களும் தங்கள் கணவர்களை கண்டுபிடித்து தரக் கோரி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை செய்வதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று மூவரும் திரும்பிச் சென்றனர்.